வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. நேற்றைக்கு வந்து அர்ச்சனா அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட் அது நடந்தது. நம்பர் 2 அதுக்கப்புறம் மணிச்சந்திராவுடைய ஃபேன்ஸ் மீட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா விஷ்ணு ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதே மாதிரி நிக்சன் அவர் வெளியிட்ட அந்த மியூசிக் வீடியோ அது தொடர்பாக அவங்க போட்ட வீடியோவுக்கு கீழே வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். முதல்ல வந்து அர்ச்சனா ஃபேன்ஸ் மீட் வெகு சிறப்பாக நடந்தது. ஃபேன்ஸ் வந்து மிகச்சிறப்பாக அதை வந்து பிளான் பண்ணி ரொம்ப அழகாக நடத்தியிருக்காங்க. நிறையா சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி இந்த லியோ இன்டர்வல் சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸோ பயங்கரமாக என்ன சொல்கிறது, க்ரியேட்டிவாக யோசித்து ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க. மற்ற ஃபேன்ஸ் மீட் மாதிரி இல்லாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக, அதுவும் மிகச்சிறப்பாக வெடி இடியெல்லாம் போட்டு பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல்லாகி அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நிறையா சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்ம டெலிகாஸ்ட் ஆகிறப்போ பார்த்துட்டு நம்ம கருத்தை சொல்லுவோம். இப்போ வந்து அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டே, தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் இட் ஹேப்பன், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ மேட் ஸோ மச் எஃபர்ட்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் மீட் மெமரபுள், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ சியர்ட் மீ த்ரூ அவுட் த மீட். கண்டினியூட்டாக த்ரூ அவுட் அந்த மீட்டிங் ஃபுல்லாகவே பயங்கரமாக விசில் அடித்து கத்தி அந்த மாதிரி ஆட்களுக்கும் இதை நடக்க காரணமாக இருந்தவர்களுக்கும் இதை வந்து ஞாபகம் உள்ளதா, அதாவது மெமரபுள் ஒன், மலரும் நினைவுகள் அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த ஒரு மீட்டிங்கை நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி நிறையா எஃபர்ட்ஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் புதுசாக பண்ணுறாங்க. ஒரு லியோ இன்டர்வல் சீனுக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணி, ஒரு சாதாரண ஃபேனாக இருக்கிறப்ப அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. யாரும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டோ வேறு ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு ஃபேன் வந்து எந்த அளவு முயற்சி எடுத்து இதை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொந்த முயற்சினால் அப்படிங்கிறது தான், அதுக்கு தான் அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சின்சியராகவும் ஹானஸ்ட்டாகவும் அந்த ஃபேன்ஸ் வந்து அன்பை காமிச்சிருக்காங்க. ஸோ அதனுடைய என்ன சொல்கிறது, அதுக்கு ஒரு நன்றி சொல்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க இந்த மாதிரி ஒரு பதிவை ரொம்ப நெகிழ்ச்சியான பதிவுன்னு சொல்லுவோம். நம்ம ரொம்ப டச்சுடு அப்படின்னு சொல்லுவோம்ல, சூப்பராக பண்ணியிருக்காங்க, நமக்காக இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க வந்து நெகிழ்ந்து போய் நன்றி சொல்லியிருக்காங்க. மணிச்சந்திரா அவர்களுடைய ஃபேன்ஸ் மீட்டு மிக பிரம்மாண்டமான முறையில் மிக சிறப்பாக அவர் படித்த காலேஜிலேயே, ஸோ அவருடைய காலேஜ் பழைய ஸ்டூடெண்ட்ஸு இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் பிரம்மாண்டமான முறையில் வந்து ஒரு கலக்கிட்டாங்க. கேட்கவே வேண்டாம் கூட்டத்துக்கு. அவர் படித்த காலேஜுங்கிறப்ப அந்த மாணவர்கள் முழு ஆதரவையும் கொடுத்து மிகச்சிறப்பாக திரண்டிருக்காங்க. அவர் குதிரையிலெல்லாம் உட்கார வச்சு கூட்டு வந்திருக்காங்க. அவரையும் சுபிக்ஷாவையும் அந்த ஒரு இது பார்த்தேன், ரீல்ஸ் பார்த்தேன், பிரம்மாண்டமாக இருந்தது. அவரும் அவரோட அண்ணன் பொண்ணு சுபிக்ஷா 2 பேரும் குதிரையில் உட்காந்து வர்ற மாதிரியான ஒரு இது, பின்னாடி நல்லா மேலதாளங்கள்லாம் வாசித்து நல்லா பிரம்மாண்டமாக இருந்தது. அதில் வந்து அவர் குறிப்பாக வந்து அதை தொகுத்து வழங்கின விஜே கல்யாணி, ஏன்னா இது இந்தியா கிளிட்ஸ் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. ஸோ இந்தியா கிளிட்ஸ் சார்பாக நடத்துறதுனால என்ன சொல்கிறது, அவங்களோட ஆங்கர் விஜே கல்யாணி வந்திருந்தாங்க போல் இருக்காது. அவங்களுக்குன்னு இல்லை, அவங்க ஃப்ரீலான்ஸ் தான், எந்த சேனலுக்கு வேணாலும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து போன தடவை டெலிவிகடனுக்கு பண்ணாங்க விசித்ராக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய கல்யாணி வந்து வெகு சிறப்பாக தொகுத்து வழங்கினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி நம்ம மணி வந்து கல்யாணிக்கு பாராட்டி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு. அவங்களோட சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. கல்யாணி வெகு சிறப்பாக அவங்க தொகுத்து வழங்கக்கூடியவர் தான். நல்லா கேள்வி கேட்டு யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கேட்குறது அந்த மாதிரி தான் ஜாலியாக கொண்டு போவாங்க. நல்லா இருந்திருக்குங்க நிச்சயமாக. அது வந்து இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் வர்றப்போ நம்ம பார்த்துக்கலாம். விஷ்ணு வந்து அனிமல் ரெஸ்கியூ சம்மந்தமாக ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அதாவது நாயை பிடிக்கிறாங்க. அவங்க எப்படின்னா நல்லதுக்கு தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சி அந்த நாயை என்ன சொல்கிறது, குளிப்பாட்டி பராமரித்து அதை வந்து நல்லபடியாக பார்த்துக்கிற மாதிரியாக. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு வாயில்லா ஜீவன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் குரூப் அந்த பேஜோட இதை வந்து ஷேர் பண்ணி விட்டுருக்காரு. அனிமல் ரெஸ்கியூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஷ்ணு அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு டிஷர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அவங்களே ரெடி பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஒன்று அப்படின்ட்டாங்க. அதாவது என்னென்னா, ஒர்க் இஸ் மை ஒன்லி தெரப்பி அப்படிங்கிற ஒரு வேர்டோட ஒரு இதை போட்டுட்டு அப்புறம் ஸ்ட்ரைட் அவுட் ஆஃப் டப்பிங் அப்படின்னு இதை ரெண்டையும் சேர்த்து ஒரு வீடியோ இது போட்டிருக்காங்க. ஒரு பிக்சரு என்னென்னா, இது வந்து யாரோ அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க. பட் அவங்களே ஆர்டர் பண்ணிவிட்டு நமக்கு வந்த மாதிரி அதை காமிச்சிருக்காங்க. ரைட்டு, இதெல்லாம் சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.
நல்ல ஆள்களை கூட்டு வந்தான் நிக்சன். ஏற்கனவே அவன் மேல பயங்கர கொலவெறியில இருக்காருங்க. இதுல மாயாலாம் வேற வந்து எவன் வேணா என்ன வேணா பண்ணுங்க, நாங்க பண்றத பண்ணிட்டே போவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. அந்த அவங்களோட மியூசிக் வீடியோ நடராஜர் நாட்டியம், அதுக்கு கீழே கமெண்ட்ஸை பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு. ஃபேஸ்புக்கை பொறுத்தவரைய பொறுக்கி கேங் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிக்சன் திருந்த வாய்ப்பு இருந்தால் அவன் மாயாவின் சூனிய வலையிலிருந்து வெளியே வர வேண்டியிருக்கும். நிக்சன் தயாராக இருப்பதால் தெரியவில்லை, அவன் தலையில் உள்ளதை யாராலும் மாற்ற முடியாது. மாயா மாஸ்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ஹியரிங் யுவர் வாய்ஸ். சிவப்பு நிற டிஷர்ட் அப்படின்னு போட்டு சிவப்பு விளக்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. பைத்தியம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா அப்படின்னு போட்டிருக்காங்க. தருதலை எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருச்சுன்னு போட்டிருக்காங்க. நீங்க எல்லாம் ஒரு டேஷ்னு போட்டிருக்காங்க. வானவில் கேங் அப்படின்னு போட்டு வானவில் படம் ரெயின்போவை போட்டிருக்காங்க. வானவில்னா உங்களுக்கு தெரியும் அது என்னன்னு, அந்த எல்ஜிபிடிக்கு அந்த குரூப் அதுதான் போட்டிருக்காங்க. ஆல் த புல்லிஸ் டுகெதர் என்ஜாய்னு போட்டிருக்காங்க. பைத்தியங்கள் எல்லாம் ஒண்ணு கூட்டிட்டீங்களான்னு போட்டிருக்காங்க. மாயாவிடம் வாய்ப்பேச்சு தான் இருக்கிறது, ஒரு திறமையும் கிடையாது. இவரின் பின்னால் ஒரு கூட்டம் அலைகின்றது. இவர் பட வாய்ப்புகள் ஏற்படுத்தி தருவார் என்று நம்பிக்கொண்டு இவருக்கும் பட வாய்ப்புகள் கிடைக்கப் போவதில்லை, மற்றவர்களுக்கும் கிடைக்காது. திறமை முக்கியம். திறமை இல்லாவிட்டால் மற்ற குணங்கள், மற்ற நல்ல குணங்கள் இருந்தால் மற்றவர்கள் ஏதேனும் ஒரு வாய்ப்பு எடுத்து கொடுப்பார்கள். நிக்சன் மாயாவுடன் இருப்பதால் எந்த நல்ல வாய்ப்பும் அவருக்கு நெருங்காதுன்னு போட்டிருக்காங்க. எல்லா விளங்காத டிக்கெட்டும் இங்கதான் இருக்கு போல் இருக்கு. புள்ளி கேங் ரெட் கார்டு கொடுத்துட்டு கொஞ்சம் கூட கில்ட்டி ஃபீல் இல்லாம சுத்திட்டு இருக்கீங்களடா அப்படின்னு கேட்டிருக்காங்க. டே நிக்சன், நீ தனியா கேட்டிருந்தா கூட கொஞ்சம் பாவப்பட்டு அந்த சாங்கை பார்த்திருப்போம். கூட இருக்கிற அந்த 3 லூசுங்களை கூட்டிட்டு பிரஸ் மீட்டுக்கு போயிருக்க. உன்னோட சாங் ஃபிளாப் தான், ப்ரொமோஷனுக்கு வேற ஆளை கூட்டிட்டு வந்துட்டாங்க. போடி கிளவின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. உங்க செருப்பாலை அடிப்பேன் நேர்ல பார்த்தேன்னா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஒவ்வொரு சீசர்களும் திருந்தாத கூட்டம் ஒன்று வெளியலைந்து கொண்டிருக்கும், அதில் இந்த சீசனில் இந்த கூட்டம். ஸோ ஒவ்வொரு சீசன்லயும் இப்படி ஒரு கூட்டம் இருக்குன்னு இருக்காங்க. டீம் மீட்டிங்னு போட்டிருக்காங்க. பிஹைண்ட் குவாலிட்டி 0ன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. 2 அப்படின்னா துப்பிட்டு நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவ இன்னும் ரெஸ்பெக்டிவா பேசுறது இல்ல அப்படின்னு போட்டிருக்காங்க. முதல்ல மரியாதையா பேச கத்துக்கன்னு போட்டிருக்காங்க. வாட் யூ மீன் யூ ஹேவ் டு? படம் வந்தப்போ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லட்டும்னு பார்த்துருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நடராஜர் என்னது பார்த்து ஜோவிகா இடுப்புல கை வச்சிடாத அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு கெட்ட வார்த்தையில திட்டிருக்காரு, நல்ல வேலை அதை படிக்கல. யாரு என்ன பேசுனா என்ன சொல்ற, அப்ப நீங்க பண்றதுக்கு எல்லாம் கரெக்டான்னு கேட்டிருக்காங்க. யார் என்ன பண்ணாலும் நாங்க அப்படித்தான் பண்ணுவோம்னு சொல்றாங்கல்ல, இப்ப நீங்க பண்றதெல்லாம் கரெக்டா, திருந்துவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. உங்களை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு போட டே அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. They are talking rubbish. They got lots of rubbish in their head. Again talking rubbish. Bullies are together னு போட்டிருக்காங்க.